இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம போய் அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடலாமா? சரி மாயா, நீ பணத்தை எடுத்துட்டு வா, நம்ம போயிட்டு வந்துடலாம். சரி. டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்க அட்வான்ஸ் கொடுக்க போறீங்களா? இதை எப்படியாவது தடுக்கணுமே. இவங்க 2 பேர் தொல்லை தாங்க முடியல. பாவுன்னா கதவை சாத்திக்குதுங்களே. சீனு, வா போலாம். மாயா, அதுக்கு இப்ப என்ன அவசரம்? என்னாச்சு? நீ தானே போலான்னு சொன்ன, அப்புறம் என்ன? சொன்னந்தான். இங்க பாரு, நீ ஆசைப்பட்டபடி டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்க போற. தனா ஆசைப்பட்டபடி கதிரும் ஊர்ல இருந்து வந்துட்டான். ஆனா நான் ஆசைப்பட்டது மட்டும் நடக்கவே இல்லை. ஏண்டா நீ ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலைங்கிற? உன்னோட துணிக்கடையை பெருசு பண்ணி அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்து பிசினஸ் நல்லா பீக்ல போயிட்டு இருக்க. அப்புறம் என்னவா? இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? ஆமா, பெரிய வியாபாரம், அதனால என்ன? அதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்கல்ல. நான் எதை ஆசைப்படுறேன்னு உனக்கு தெரியாதுல்ல? நீ என்ன சின்ன ஆசைப்பட்டு எதுவும் நடக்கல. தனாவும் கதிரும் அம்மா அப்பா ஆயிட்டாங்க. ஓஹோ, ஐயா இதுக்குதான் மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்கீங்களா? இரு அத்தைக்கிட்டே இதுக்கு என்ன பண்ணலான்னு கேக்கலாம். ஏய், என்னடி பண்ற? நீ ஆசைப்பட்டது நடக்க வேண்டாமா? நடக்கணும் தான். இன்னைக்கு கூட நாள் நல்லா தான் இருக்கு. என்னடா என்னவோ ஜோசியக்கார மாதிரி காலையில எந்திரிச்சதுமே இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பாக்குறதையே வேலைய வச்சிருக்கியா? தான் வாங்குவ. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம்னு ஒண்ணு இருக்குல்ல. வா போலாம். அதெல்லாம் நல்ல காரியம்னா அப்போ நான் சொல்றது? டேய், இங்க பாரு, ஒழுங்கா கேளு. இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேசின அவ்வளவுதான். ஏய், இது என்ன மாயா அநியாயமா இருக்கு? ஒருத்தன் கல்யாணம் பண்ணியும் எவ்வளவு நாள் தான் பிரம்மச்சாரியாவே இருக்க முடியும்? அதுவும் இவ்வளவு அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு. ஐஸ் வச்சதெல்லாம் போதும், வா போலாம்.